எப்பொழுதும் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்பேன் சொன்னா நீ பழைய சாயலை எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் குடும்பத்தில் தரித்திரம் இருக்கவே கூடாது, கடன் இருக்கக்கூடாது. அது ஒரு சாயல். நம்மளுடைய அந்த உரிமையை உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் அவைகளுக்கு விரோதமாக அவைகளை எதிர்த்து நின்று பேச வேண்டும். உங்கள் நம்பிக்கையை அறிக்கை செய்யும் பொழுது காணப்படாத உலகத்தில் சில காரியங்கள் நடக்கிறது. உங்களை இதுவரைக்கும் பிடித்து வந்த அந்த சாயல், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் தொடர்ந்து வந்த சாயல், அதை கர்த்தர் அகற்றி போடுகிறார். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. விசுவாசத்தை குறித்து நான் போதித்து வருகிறேன். ஆண்டவராக இயேசு என்னும் ஒருவர் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த விசுவாசத்தினால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலன்கள் நிறைய இருக்கு. அதில் பிரதானமானது தேவ நீதி. அந்த தேவனுடைய நீதி அவர்களுக்கு உள்ளேயும் புறம்பேயும் அது பலிக்க ஆரம்பிக்கிறது. அது யாரானாலும் பரவாயில்லை, வித்தியாசமே இல்லை என்று சொல்லி இங்கே எழுதியிருக்கிறது. பாவம் மனிதனை வஞ்சித்தது. இயேசு என்னும் ஒருவர் மூலமாக சிலுவையில் தேவன் பாவத்தை வஞ்சித்தார், பாவத்துக்கு ஒரு தண்டனை கொடுத்தார், பாவம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது. போன வாரம் என்ன பார்த்தோம்? பாவம் எப்படி தேவனை விட்டு மனுஷனை பிரித்தது. பாவங்கிறது என்ன அப்படின்னா, தேவன் தகப்பனா இருக்கிறார், தகப்பனை விட்டு பிள்ளை பிரிஞ்சு போயிடுறதான் பாவம். அந்த தகப்பனுக்கு பிள்ளை அவைலபிள் இல்லை. ஏதேன் தோட்டத்தில் தினந்தோறும் தேவன் ஆதாமோடு உலாவினார் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பிரதான நோக்கம் என்ன? மனுஷனை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன? தினந்தோறும் தேவன் உங்களோடும் என்னோடும் அவர் பேச விரும்புகிறார், உலாவ விரும்புகிறார், ஐக்கியமாக இருக்க விரும்புகிறார். ஏங்க கடவுளுக்கு என்ன அப்படி மனுஷன் மேலே விருப்பம் அப்படின்னு கேட்டால் அது அவருக்கு தான் தெரியும். அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. அவர் அப்படி தான் நம்மை அவ்வளோ அதிகமாய் அவர் நேசித்து அன்பு கூர்ந்தார். ஆதாம் மேல் அப்போ எவ்வளோ அன்புள்ளவராய் இருந்திருப்பார் என்று என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. தினந்தோறும் வருகிறார், டெய்லி வர்றார், ஆதாமோடு அவர் பேசினார், உலாவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது ஒரு மகிமையான நேரமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு நாள் பார்க்கும் பொழுது அங்கே ஆதாம் இல்லை. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்கிறார். ஏன்னா தேவன் தினந்தோறும் அவனை பார்த்த லொக்கேஷனில் அவன் இல்லை. அவன் பயந்து ஒளிந்து கொண்டான், மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிந்து கொண்டான். தகப்பனை பார்க்க அவனுக்கு வெக்கம், அவனுக்கு மறைத்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ பாவம் என்ன பண்ணுகிறது? மனிதனை தேவனை விட்டு பிரித்து தன்னை ஒரு தகுதியற்றவனாக, கடவுளுக்கு முன்னே போகிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்லி குற்றமான சாட்சி உடையவனாக அவனை தூரப்படுத்தினது தான் பாவம். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவன் மறுபடியும் நீதியை கொடுத்திருக்கிறார்னா, இப்போ எப்படி அதுன்னா, இப்போ மனுஷன் எந்த குற்றமான சாட்சியும் இல்லாமல் தேவன் கொடுத்த இந்த இலவசமாய் கொடுத்த நீதி நிமித்தம் அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடத்தக்கதான இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே தான் இயேசு அந்த உண்மையில் சொன்னார், அந்த குமாரன் காணப்படாமல் போய்விட்டான், திரும்பவும் காணப்பட்டான், அந்த குமாரன் மரித்தான், மறுபடியும் உயிரோடு எழுந்தான் என்று சொல்லி. அப்போ தேவனை பொறுத்த வரைக்கும் மரித்து போவது, உயிரோடு எழும்புவது என்பது மரணமும் உயிர்த்தெழுதலும் உண்டு. ஆனால் தேவன் எதற்கு உயிர்த்தெழுதலை கொடுத்திருக்கிறார்னா, மீண்டும் நம்மை அவரோடு நித்தியமாக தன்னுடைய பிரசனத்தில் வைத்துக் கொள்ளும்படியாக தேவன் இவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார். என்னதான் நம்ம செய்ய போகிறோம்? ஏதாவது ஒர்க் பண்ண போகிறோமா, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறோமா அப்படின்னா, நித்தியத்தில் என்ன பண்ண போகிறோம்? தேவனோடு நாம் ஐக்கியமாக இருக்க போகிறோம். அது மட்டும்தான் செய்ய போகிறோம். வேறு நமக்கு அங்கே எந்த வேலையும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே எந்த வேலையும் கிடையாது. அங்கே தேவனோடு நாம் இருப்பது மட்டும்தான் நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கும். அது ஒரு அற்புதமான அனுபவம். அதான் சொன்னேன், அப்பாவுக்கு பிள்ளை கிடைச்சிட்டான். கிறிஸ்தவம் என்ன? புதிய வந்திருக்கிறவர்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவம் என்பது என்ன? காணா போன பிள்ளை அப்பாவுக்கு கிடைக்கிறது தான் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. யாராவது கேட்டால் சொல்லுங்க, கிறிஸ்தவம்னா என்னன்னா, காணா போன பிள்ளைகள் தேவனுக்கு மறுபடியும் கிடைக்கிறது தான் கிறிஸ்தவம். காணாமல் போன ஆடுகளை தேடி இயேசு வந்தார். அந்த ஆடுகளுக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தார்.
இங்கே வந்து யாரையும் ஆள் சேர்க்கிற வேலை கிடையாது, யாரையும் மனம் மாற்றுறது மதம் மாற்றுறதுலாம் கிடையாது. உங்களை உண்டாக்கின ஒரு தெய்வம் உண்டு, நம்மை உண்டாக்கின ஒருவர் கர்த்தர். நமக்கு நாசியில் சுவாசத்தை கொடுத்த அந்த பரலோக தேவனுக்கு நாம் பிள்ளைகளாய் மாறி நரகத்துக்கு தப்பி காலங்காலமாக அவரோடு தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ ஜீவியம். அந்த அற்புதமான ஜீவியத்துக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இயேசு என்னும் ஒருவர் மூலமாக. அதற்கு தேவன் முதலாவது கொடுத்தது தேவனுடைய நீதி. ஸோ இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், போன வாரம் மெசேஜ் கேட்டீங்க, இந்த வாரம் திங்கக்கிழமைந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு அவைலபிளாக இருந்தீங்களா? இருந்தீங்களா இல்லையா? இல்லை 24 மணி நேரம் வேலையில் இருந்தீங்களா? உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் நேரமாவது போய் அவைலபிளாக இருந்தீங்களா? ஏன்னா அதை மட்டும்தான் அவர் விரும்புகிறார். நான் 24 மணி நேரம் எங்கள் அப்பாவுக்கு அவைலபிளாக இருந்தேன். அல்லேலூயா. அதுக்காக நீங்கள் வேலையை செய்யலேன்னு நினைக்கக்கூடாது. வேலை செய்யும் போதும் அவர் என்னோட தான் இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு தான் நான் வேலை செய்வேன். அப்போது நம்ம பலனில் செய்கிறத விட அவரோட பலத்தில் நம்ம நல்லா செய்வோம். எப்போதும் அப்பா என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் நல்லது. ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. விலக மாட்டார்னா விலக மாட்டார் தான். எங்க நான் பாத்ரூம் போயிருக்கேங்க, விலக மாட்டார். சரிங்க, சாராய கடையை நோக்கி போனேன், விலக மாட்டார். சொன்னது தான். அப்போ தான் புரியணும் நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது. ஹல்லேலூயா. வருவாரா? வருவார். நீ தேவனுடைய பிள்ளையா மாறிட்டினா நீ தப்பான இடத்துக்கு போனாலும் அங்கே தேவன் வருவார். நீ நல்லா தப்பு செய்யணும் என்கரேஜ் பண்ணும்படி அல்ல, உன்னை அங்கிருந்து பாதுகாத்து வெளியே கொண்டு வரும்படியாய் இந்த தகப்பன் வருவார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற பிரதானமான ஸ்தானம், பொசிஷன். அந்த பொசிஷனில் நாம் தொடர்ந்து நிற்க நமக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. இப்போ தேவன் அந்த பொசிஷனுக்கு அவர் கொண்டாந்துட்டாரு. இப்போ விசுவாசத்தினாலே நாம் என்ன செய்யணும்? தொடர்ந்து அந்த பொசிஷனில் நிற்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏன்னா பிள்ளைகளுக்குன்னு தேவன் சுதந்திரத்தை வச்சிருக்காரு. அந்த பூமியில் இருக்கிற அப்பா எப்படி பிள்ளைங்களுக்குன்னு சுதந்திரம் சொத்து வச்சிருக்கிறாரோ அப்படி பரலோக தகப்பன் நமக்கு சொத்து சுதந்திரத்தை வச்சிருக்கிறார். அந்த பூமியிலும் வச்சிருக்கிறார், பரலோகத்திலும் வச்சிருக்கிறார். இங்க இருக்கிற தகப்பன்கள் இங்க மட்டும்தான் சுதந்திரம் வைக்கிறாங்க. ஆனால் நம்முடைய பரலோக தகப்பன் நித்தியமாய் அவர் எங்கே இருக்கிறாரோ அவரோடு கூட நாம் ஐக்கியமாயிருக்கும் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்கள்னா யார் தெரியுமா? பரலோகத்தில் தேவ பிரசன்னத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள். அவர்களுடைய சுதந்திரத்திற்கு நம்மையும் தேவன் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். சரி, 2 முக்கியமான காரியத்தை இந்த காலையில் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ என்ன பண்ணினார் தேவன்? நம்ம என்ன பண்ணிட்டாரு? கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலோடு நாம் இணைக்கப்பட்டபடியினால், அதான் கிறிஸ்தவ ஜீவியம். இயேசு மரித்தாரா? மரித்தார். ஆனால் என்ன அங்கே வேதத்தில் சொல்லுகிறது? தேவன் கிறிஸ்துவின் மரணத்திற்குள் நமக்கு ஒரு ஞானஸ்நானம் கொடுத்தாராம். யார் இயேசுவை ஆண்டவர் என்று நம்பி விசுவாசித்து வருகிறார்களோ அவர்களுக்கு தேவன் செய்கிற காரியம் என்ன? கிறிஸ்துவின் மரணத்துக்குள் நம்மை முழுக்கி எடுக்கிறார். அது ஒரு ஞானஸ்நானம், கண்ணுக்கு தெரியாத ஞானஸ்நானம். நம்ம எடுக்கிற ஞானஸ்நானம் தண்ணியில். ஆனால் தேவன் என்ன விதமான ஞானஸ்நானம் கொடுக்கிறார்? அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்குள் நம்மை டிப் பண்ணுகிறார். அந்த டிப் பண்ணுறதுனா தண்ணிக்குள்ளே வச்சு நம்ம டீ பாக்கெட் எப்படி அந்த சுடு தண்ணிக்குள்ளே டிப் பண்ணுறோம்ல, அதுபோல் இயேசுவின் மரணத்துக்குள்ளே நம்ம டிப் பண்ணி வெளியில் எடுத்திருக்கிறார். ஏன் மரணத்துக்குள்ளே டிப் பண்ணார்னா, அந்த மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டோம் என்று சொன்னால் இயேசு உயிரோடு எழுந்த அந்த சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். இப்போ உயிர்த்தெழுந்த சாயலில் நம்மை தேவன் இணைத்திருக்கிறார். ஆகவேதான் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ இனிமேல் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு அங்கமும் அங்க மரணம் வியாதி இந்த காரியங்களுக்கு இடமில்லை. உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணங்களிலிருந்து விடுதலையாக்கிற்று. பாவம் மரணங்கிறது ஒரு லா, ஒரு சக்தி. எப்ப இயேசுவின் மரணத்துக்குள்ள தேவன் நம்ம மூக்கி எடுத்தாரோ அப்பயே அதுலேருந்து நம்ம விடுதலை ஆக்கிட்டோம். இப்போ ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணங்கிறது என்ன? உயிர்த்தெழுதலின் பிரமாணம். இப்போ ஒரே ஒரு சக்தி தான் நம்ம வாழ்க்கையில செயல்படுது, அது உயிர்த்தெழுதலின் சக்தி. எந்த காரியமும் பாவம் மரணம் இருக்கவே கூடாது.
அப்படி இருந்ததுன்னா அது நான் போன வாரம் சொன்னபடி இல்லீகல், சட்டவிரோதமானது. இன்னைக்கு ஆண்டவர் திருப்பி சொன்ன காரியத்தை உங்களுக்கு பிரயோஜனமாய் சொல்ல விரும்புகிறேன். சாயலை மறந்து போகாதீங்க. லைக்னஸ், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சாயல் இருக்கு, புரிஞ்சுக்குங்க. இந்த சாயல் எங்கேருந்து வருது? நம்ம அம்மா அப்பாட்டேருந்து வருது. புள்ள பிறந்தோடனே முதல்ல எல்லாருமே குழந்தை பிறந்திருக்கும், அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு எல்லாருமே என்னதை தேடுவாங்க? இந்த பிள்ளை யார் போல் இருக்கு, என்ன கலரில் இருக்கு, அப்பா போல் இருக்கானா அம்மா போல் இருக்கானா, இல்லை பாட்டி போல் இருக்கான், சிலர் தாத்தா போல், சிலர் அத்தை போல் இருக்கான், சிலர் மாமா போல் இருக்கான். ஸோ யாராவது இந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தி தான் அந்த சாயலுக்கு இருப்பாங்க. நிச்சயமாக பக்கத்து வீட்டு குடும்பத்தோட சாயல் அங்கே இருக்காது, இல்லையா? அந்த குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருத்தருடைய சாயல் இருக்கும். இது நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன், எனக்கு ரொம்ப சீரியஸான மேட்ரு இது. அது வெறும் அந்த முகத்தோட சாயல் இருந்தால் பரவாயில்லைங்க, அந்த குணமே வரும். அந்த குணம் இருந்தால் கூட பரவாயில்லைங்க, அவங்க வாழ்க்கையில் காணப்பட்ட சாபங்கள், பொல்லாத காரியங்கள் இந்த பிள்ளையின் வாழ்க்கையிலும் தொடரும். அதைத்தான் வேதம் சாயல் என்று சொல்லுகிறது. ஆதியில் தேவன் மனுஷனை தன்னுடைய ரூபத்தின்படி தன்னுடைய சாயலின்படி சிருஷ்டித்தார். தேவனை போல செயல்படணும், தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனை போல அற்புதமானவனாக மனுஷனை உண்டாக்கினார். ஆனால் இன்றைக்கு மனுஷன் விழுந்து போனபடியினாலே அவன் தேவ சாயலை இழந்து அவன் மனுஷ சாயலுக்கு மாறிவிட்டான். அப்போ ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது இந்த உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படும் போது, நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் யாருமே இந்த சர்ச்சில் மறந்து போக மாட்டீங்க. நான் ஆண்டவருக்குள்ள 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் ஆகிறதுங்கிறதுனாலையோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்து விட்டபடினாலே எல்லாமே தலைகீழாக கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் மாறாது. சில காரியங்களை நாம் கவனிக்கணும், உத்து பார்க்கணும். ஏன் இப்படி நடக்குது, சரி கிடையாது அப்படின்னா அதை எதிர்த்து நிற்க வேண்டும். என் குடும்பத்தாருடைய சாயல் ஒரு கல்யாணத்தன்னைக்கு நடந்த இன்ஃபெக்ஷனில் நான் பார்த்தேன். அது எப்படி 3 பேருக்கு மட்டும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்தது, என்னோட சேர்த்து அவங்க 2 பேரோட. அப்போ நான் நினச்சேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கேன், நான் கர்த்தருடைய சாயலின்படி வாழ்கிறேன், இன்னும் ஊழியக்காரன், நான் ஒரு ஊழியக்காரனாக என்னுடைய வாழ்க்கையில் அது எப்படி என்னை பாதிக்க முடியும்? அப்போ தான் கர்த்தர் உணர்த்தினார், நீ சில காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கவில்லை, கவனமாக இருக்கவில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு நான் சில சத்தியங்களை வெளிப்படுத்துகிறேன். எப்பொழுது உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்பேன் சொன்னால் நீ பழைய சாயலை எதிர்த்து நிற்க வேண்டும். என்னுடைய முன்னோர்களுடைய பாவ சாபங்களோ தரித்திரமோ என் குடும்பத்தில், தேவனுடைய பிள்ளைகள் குடும்பத்தில் தரித்திரம் இருக்கவே கூடாது, கடன் இருக்கக்கூடாது, அது ஒரு சாயல். கஷ்டப்படக்கூடாது, வியாதியில் மறிச்சு போகக்கூடாது, காலத்துக்கு முன்னாடி சின்ன வயசில் அந்த பிள்ளைகள் மறிக்கக்கூடாது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய அந்த உரிமையை உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் அவைகளுக்கு விரோதமாக அவைகளை எதிர்த்து நின்று பேச வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிட வேண்டும். பார்க்க போகிறோம் எப்படின்னு. ஏன் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்ய சொல்கிறார் தேவன்? எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குங்க இயேசு மேலே, மனசில் இருந்தால் பத்தாதுங்க, வாயால் அறிக்கை செய்யணும். வாயால் அறிக்கை செய்யும் போது அது பிரகடனம் செய்கிறீர்கள் உங்கள் சுதந்திரத்தை. அப்போது உங்களுக்கு தெரியாத சக்திகள் அதை கேட்குது. நாம் பேசும்போது இங்கே இருக்கிற நீங்கள் மட்டும் கேட்கல, நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல தேவ தூதர்கள் நாம் பேசுகிறத கேட்டுட்டு இருக்காங்க. பரலோகம் கேட்கிறது, இன்னும் சொல்ல போனால் பிசாசு கேட்கிறான், என்ன இன்னைக்கு இப்போ தம்பி பிரசங்கம் பண்ணுறான்னு. பிசாசின் தூதர்கள் கேட்கிறார்கள். சத்தியத்தை நீங்கள் பேசும்போது அந்த சத்தியத்தில் விடுதலை இருக்கிறது. இயேசுவின் மூலமாக என்ன சாயல் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அந்த சாயலை குறித்து நீங்கள் பேச வேண்டும். உயிர்த்தெழுதலின் சாயல், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று பேசணும். என்னுடைய ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது. சாபத்தின் சாயல் எங்கேயுமே காணப்படக்கூடாது. உங்கள் அம்மாட்ட இருந்திருக்கலாம், உங்கள் அப்பாட்ட இருந்திருக்கலாம், உங்கள் மாமாட்ட இருந்திருக்கலாம், உங்கள் தாத்தாட்ட இருந்திருக்கலாம், உங்கள்கிட்ட அது காணப்படக்கூடாது. அப்படி காணப்பட்டால் அது உங்களை ஏமாற்றுகிறது. நீங்கள் அதுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏற்று நீங்கள் அப்பொழுது எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதியிருக்கிறது. சத்தியம் தெரிகிற வரைக்கும் தான் பிசாசு நம்மளை ஏமாற்றிட்டு இருப்பான். ரட்சிக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசுவால் என்ன நடந்திருக்கிறது என்று சத்தியத்தை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். நம்பிக்கையை அறிக்கை செய்வதில் நீங்கள் உறுதியாக இருங்கள்.
ஏன்னா அப்படி நீங்கள் உறுதியாய் உங்கள் நம்பிக்கையை அறிக்கை செய்யும் பொழுது காணப்படாத உலகத்தில் சில காரியங்கள் நடக்கிறது. உங்களை இதுவரைக்கும் பிடித்து வந்த அந்த சாயல், இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்த சாயல், அதை கர்த்தர் அகற்றி போடுகிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு பூமியில் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், எல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு, எல்லாம் இயேசு பார்த்துப்பாரு. இல்லை, சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இயேசு அதை எதிர்பார்க்கிறார். நம்முடைய விசுவாசத்தின் நம்பிக்கையும் நாம் தேவ சமூகத்தில், அதாவது இன்னும் சொல்ல போனால் ஜெபத்தில் மட்டும் அறிக்கை செஞ்சால் பத்தாது, சூழ்நிலையின் மத்தியில் அறிக்கை செய்யும். இன்னைக்கு ஒரு சூழ்நிலை நம்ம சந்திக்கிறோம், இன்னைக்கு ஒரு சில மனிதர்களை சந்திக்கிறோம், இல்லை இன்னைக்கு நமக்கே ஒரு பிரச்சனை. அப்படிங்கும் போது அந்த சூழ்நிலையின் மத்தியில் நாம் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி அறிக்கை செய்யும் பொழுது அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழ்நிலை உடனடியாக மாறுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். பயமான ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க, அது என்ன விதமான பயமானாலும் இருக்கலாம். அப்போ நான் என்னத்தை அறிக்கை பண்ணுவேன், இங்கிலீஷில் தான் அது எனக்கு ஃபாஸ்ட்டாக வரும். ஐ வில் நாட் பி அஃப்ரைட், காட் இஸ் ஆன் மை சைடு. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடினால் நான் பயப்பட மாட்டேன். God has not given the spirit of fear. கர்த்தர் எனக்கு பயத்தினாவே தரவில்லை, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் கொடுத்திருக்கிறார். நான் இதை மவுண்ட் ரோட்டில் கூட சொல்லியிருக்கேன், நடு ரோட்டில் சொல்லியிருக்கிறேன், பிளாட்ஃபார்மில் சொல்லியிருக்கேன், மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன், கம்பெனியில் சில பிரச்சனைகள் வழியாக கடந்து போகும் சொல்லியிருக்கேன். சொன்னப்பெல்லாம் நான் வெற்றி மட்டும்தான் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்போ நான் என்னோட இன்னைக்கு காலையில் கூட அதை நான் அறிக்கை பண்ணியிருக்கிறேன். சில காரியங்களை கேள்விப்பட்ட பொழுது நான் இதை அறிக்கை பண்ணுகிறேன். ஏன்னா அந்த சூழ்நிலையும் நாம் பார்க்கிற காரியமும் நமக்கு பயம் வராதுன்னு வேதம் சொல்லலை, ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாதே. அப்படி பயம் வரும் சூழ்நிலைகளில் நாம் தேவ வார்த்தை எடுத்து பேசும்போது, பிரகடனம் செய்யும் பொழுது, கண்ணுக்கு புலப்படாத அந்த ஆவிகள், பயத்தை கொண்டு வருகிற சில காரியங்களை நாம் மடங்கடிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம சும்மா ஏதோ இஷ்டத்துக்கு ஏதோ நமக்கு வாய்ப்பாடு மாதிரி பேசுறது கிடையாது. அதை உணர்ந்து நம்பிக்கையோடு கூட இயேசுவால் நமக்கு என்ன நடந்திருக்கிறது, விசேஷமாய் நான் சொல்ல விரும்புகிறது உயிர்த்தெழுதலின் சாயல். அந்த உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு அப்புறம் பாவத்துக்கோ மரணத்துக்கோ வியாதிக்கோ தரித்திரத்துக்கோ ஒரு தேவனுடைய பிள்ளையில் எந்த உரிமையும் கிடையாது. இயேசு அதை ரத்து செய்திருக்கிறார். அதை நீங்கள் பிரகடனம் செய்ய கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அப்ப இனி என்ன செய்யணும், உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் நீங்கள் கொண்டு போய் அந்த உயிர்த்தெழுதலோடு இணைக்க வேண்டும். உங்க பிள்ளையின் வாழ்க்கையை விசுவாசத்தோடு கூட சொல்லணும், என் பிள்ளையை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஊழியத்தை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பிசினஸை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி கொடுக்கும்போது இந்த பிசினஸ் நல்லா வரும், அந்த கடன்கள் மறையும். ஏன்னா உயிர்த்தெழுந்த சாயல் கடனுக்கு இடம் கிடையாது, அது ஆசீர்வாதத்தின் சாயல். ஆதியில எப்படி ஏன் புது சிருஷ்டியாய் தேவன் மாற்றி இருக்கிறார்னா, பழையவையெல்லாம் ஒளிந்து போயின்னு ஏன் சொல்றார்னா, ஆதாமை எப்படி புதுசா சிருஷ்டித்தாரோ அதை போல இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கும் போது நம்மை புது சிருஷ்டியாய் தேவன் மாற்றி இருக்கிறார். ஆனால் சில காரியங்களை தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசித்து அதை அறிக்கை செய்ய வேண்டிய இடத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. சூழ்நிலை இன்னைக்கும் நல்ல நான் சின்ன பிள்ளை மாதிரி அப்படிதான் காரில் போயிட்டு இருப்பேன் தெரியுமா, காரில் போயிட்டு இருக்கப்ப திடீர்னு வரும், இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இன்னைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு தாட்டு வரும். அது எங்கேருந்து வரும்போது எங்கிட்டேருந்து வரலாம் பிசாசு. நான் சொல்லுவேன், இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை, இனிமேல் நடக்காது. அதுக்கு ஒரு வசனம் வச்சிருக்கேன், வாதை உன் கூடாரம் அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை பற்றி கவலையப்பட மாட்டேன். ஏன்னா ஐ சென்ட் த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வசனத்தை அனுப்பிடுவேன். அதுக்கு இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை, இனிமேல் நடக்காது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு நடந்தது இவங்களுக்கு நடந்ததை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு நடக்காது. ஆமென். யாருக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. அது அவர்களுடைய விசுவாசத்தை பொறுத்து இருக்கிறது. என்னுடைய விசுவாசம், வாதை என் கூடாரம் அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு தாழ்ச்சி இல்லை, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நான் சர்வருடைய நிலையில் தங்குவேன். ஹல்லேலூயா. என்னுடைய நம்பிக்கையை நான் அறிக்கை செய்கிறேன். என்னுடைய நம்பிக்கையை நான் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யும் போது தேவன் அதை விசுவாசமாக எனக்கு மாற்றி கொடுக்கிறார். இன்றைக்கு தேவன் என்னை கிறிஸ்துவோடு இணைத்து விட்டார். என்னுடைய லொக்கேஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. மை லொக்கேஷன்
தேவன் அங்கங்க இருந்து என்னை எடுத்து இன்னைக்கு அதான் இப்படி இருக்க கிறிஸ்துவுக்கு இருந்தார். நம்முடைய லொக்கேஷன் எது? ஏதேன்ல இருந்த ஆதாம். ஏதேன் தான் ஆதாமின் லொக்கேஷன். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய என்னுடைய லொக்கேஷன் கிறிஸ்து. சேஃபா இருக்கிறோம் அவருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள கொண்டாந்து தேவன் நம்ம வச்சுட்டார். ரோமர் 11:17 முதல் 20. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. இங்க ஒட்டு போடுறதை பத்தி பவுல் எழுதுகிறார். என்ன ஒட்டு போடுறதை பத்தி? இயேசுதான் அந்த நல்ல ஒலிவ மரம். இஸ்ரேலர்கள் அந்த நல்ல ஒலிவ மரத்தின் கிளைகள். அவர்கள் அங்க சில கிளைகளை ஆண்டவர் முறிச்சிட்டார். ஏன் முறிச்சாரு? அவிசுவாசத்தினாலே. கர்த்தர் மேல் நம்பிக்கையற்றவர்களாய் மாறி போன போது அந்த கிளைகளை அவர் முறித்து போட்டார். இப்ப நம்மளை எடுத்து என்ன பண்ணியிருக்கார்? அந்த இடத்துல ஒட்டு போட்டிருக்கார். சரி, இது சாயலோட அடுத்த அம்சம். ஒட்டு போட்டப்ப என்னவா? அந்த நல்ல மரத்துடைய வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் தேவன் மாற்றி இருக்கிறார். உடன் சுதந்திரம் நம்ம வாசிக்கிறோம்ல, உடன் சுதந்திரம் உடன் பங்காளி அப்படின்னா என்னன்னா, இந்த தமிழ் வார்த்தை வேருக்கும் சாரத்துக்கும் அப்படின்னு இருக்கு. வேரிலிருந்து அந்த சாரம் வரும். சாரம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மரத்துடைய குணாதிசயம், அந்த மரத்துடைய ஆசீர்வாதம் அல்லது அந்த மரத்தினுடைய நல்ல தன்மைகள். அருமையான ஒரு மரத்தில் கொண்டு போய் மோசமாக இருந்த நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் இன்னைக்கு இணைச்சி வச்சிருக்கிறார். அந்த ஒட்டு போட்டதுனால என்ன நடக்குது? இயேசுவுக்குள்ள இருக்கிற அந்த நல்ல எல்லா ஜீவன், அவருடைய ஜீவன், அதை இன்னைக்கு தேவன் நமக்குள்ளே கொண்டுட்டு வர்றார். இப்படி தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நீங்களாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம ரொம்ப நல்லவங்க, நம்ம சூப்பரானவங்க, நம்மளை போல் இந்த கிறிஸ்தவங்களை போல் உலகத்தில் நல்லவங்க இல்லை சொல்ல முடியாது. அநேகருக்கு கிறிஸ்தவங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. எனக்கும் கூட பயமாக இருக்கும். அதனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் நல்லவர்கள் இங்கே பிரசங்கம் பண்ணல, ஏசு கிறிஸ்து நல்லவர்னு பிரசங்கம் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே கிறிஸ்தவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று பிரசங்கம் பண்ணவில்லை. ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இங்கிருந்து நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம். எங்களுக்குள்ள குறைகள் இருக்கலாம், ஆனால் எங்களை நீங்கள் பார்க்கும்படி நாங்கள் உங்களை அழைக்கவில்லை. இயேசுவை ஆண்டவர் என்று பிரசங்கம் பண்ணுகிறோம். பவுலே தான் சொல்றாரு, நாங்கள் எங்களை பிரசங்கியாமல் இயேசுவை ஆண்டவர் என்று பிரசங்கம் பண்ணுறோம்னு சொல்றாரு. அப்போ நான் அதை தான் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய சுபாவம், நம்ம வாழ்க்கையில் வருகிற நன்மைகள் எங்கேந்து வருதுன்னா, இந்த நல்ல மரத்தோடு தேவன் நம்மை ஒட்டு போட்டார். நம்ம அப்பா அம்மாட்டேருந்து கட் பண்ணிட்டார். ஒரு இடத்துலேருந்து ஒட்டு போடணும், முதல்ல இன்னொன்றுலேருந்து கட் பண்ணணும். அதையும் நீங்கள் பார்க்கணும். இப்போது இந்த மரத்தில் ஒட்டு போடணுன்னா இன்னொரு மரத்துலேருந்து கட் பண்ணணும்ல இந்த கலையை. நம்ம குடும்பத்திலேருந்து, நம்ம முன்னோர்கள்ட்டேருந்து, நம்மளுடைய பாவ சாபம் நிறைந்த மக்களிடத்திலிருந்து ஆண்டவர் நம்மை ஒடித்து அதை கட் பண்ணி கொண்டு வந்து தன் குமாரனாக இயேசுவின் அந்த நல்ல மரத்தோட ஒட்டு போட்டுட்டு அவருக்குள்ளேருந்து வருகிற சாரத்தை இன்றைக்கு நமக்குள் அவர் கொடுக்கிறார். அப்போ நமக்குள்ள அவருடைய சுபாவங்கள் இயற்கையாகவே உருவாகிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நல்லவங்களை அவளை முயற்சி பண்ணுறதில்லை, நல்லவர்களாகவே தேவன் நம்மை மாற்றுகிறார். எப்படின்னா, ஒரு மரத்துலேருந்து என்ன பழம் வருமோ அதுதான் வரும். மாங்காய் மரத்தில் மாம்பழம் தான் வரும், வேற பழம் வர. அப்போ இயேசுவோட இணைக்கப்பட்டால் என்ன தான் வெளியில் வரணும்? இயேசு தான் வெளியில் வரணும் நமக்குள்ளே இருந்து. ஏன்னா அந்த சாயலில் தேவன் நம்மை இணைத்து விட்டார். அங்கே கொண்டு போய் நம்மை ஒட்டு போட்டு விட்டார். அவருடைய சாரம் இப்படி வரும்போது என்ன நினைக்கக்கூடாதுன்னா, பெருமை பாராட்டிடக்கூடாது. ஆசீர்வாதம் வருது, நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னோடனே மற்றவங்கள விடலாம் நான் கொஞ்சம் நல்லவன், மற்றவங்கள விடலாம் நான் கொஞ்சம் பர்ஃபெக்ட்டு, நல்ல மனுஷங்க, ஓரளவு நான் நல்ல மனுஷன், அதனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார் சொல்ல முடியாது. இல்லை அந்த கிளைகளை முறித்து போட்டாரே, அந்த கிளைகளை இங்கே எழுதுறார் பவுல், எனக்காக தான் ஆண்டவர் அந்த கிளையெல்லாம் முடிச்சு போட்டாருன்னு சொல்கிறார். சரி, நீ சொல்கிறது கரெக்டு தான், உன்னை ஒட்ட வச்சார். ஆனால் நீ ஒன்று நினச்சிக்க, என்ன நினச்சிக்கணும்? நீ வேற சுமக்கலை, வேறு தான் உன்னை சுமக்குது. நீ இயேசுவை சுமக்கலை, இயேசு தான் உன்னை சுமக்கிறார்.
அப்படிங்கிறத நினச்சிக்கோ. ஆனால் என்ன, மேட்டின்மை சிந்தையாய் போயிடாதுங்கிறாரு. எப்பயுமே பெருமை வந்துடக்கூடாதுங்கிறாரு. பயந்து நட. எப்படி பயந்து நட? விசுவாசத்தில் நிலை நிற்கும்படி பயந்து நட. என் வாழ்க்கையில் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிற காரணம் இயேசுதான் என்னைக்கும் சொல்ல மறந்துடாத. நான் நல்லவனாக இருந்தேன், எங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியம், இல்லை நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு நல்ல அறிவு இருக்குது, இதெல்லாம் சொல்லி நீ உன்னை உயர்த்திடாத. கர்த்தர் என்னைக்கு உன்னை இயேசுவோட இணைச்சாரோ அவருடைய கிருபையினால், அவருடைய ஆசீர்வாதத்தினால் இன்னைக்கு நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன். நல்ல வாழ்க்கை இது வரைக்கும் வாழனா உங்கள் மைண்ட் அப்படி மாற்றிக்குங்க. எனக்கு நல்ல வாழ்க்கை வரப்போகுதுன்னா, நான் நல்லா இருக்க போகிறேன்னா, அது தேவன் என்னை ஒட்டி வைத்த நல்ல ஒளிவ மரமாகிய இயேசுவின் சாரம் தான் எனக்குள் வேலை செய்கிறது. அதுதான் இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். என்னில் நிலைத்திராத கொடி எதுவோ அதை பிதா அறுத்து போடுவார். என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ பிதா அதை சுத்தம் பண்ணுவார், இன்னும் கனி கொடுக்கும்படி இன்னும் என்னை கடவுள் நல்லா வைப்பாரு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியாது. அப்போ விசுவாசத்தினால் நிலை நிற்கிறாய். அப்போ எங்க நிற்க போறோம்? விசுவாசத்தினாலே. இங்க எதுவுமே என்னை குறித்து விசுவாசங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அல்லது என்னோட அப்படிங்கிற குறித்து நம்மை உயர்த்தி விடாமல், இஸ்ரவேலர்களுடைய காரியம் என்ன? அவங்களுடைய பக்தி, அவர்களுடைய காரியங்கள் மேலே அவங்க நம்பிக்கை வச்சு போயிட்டாங்க. அவர்கள் விசுவாசத்தில், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசத்தில் அவர்கள் நிலை நிற்கவில்லை. அப்போ நம்ம கடைசி வரைக்கும் விசுவாசத்தில் நிலை நிற்கணும். விசுவாசத்தில் நிலை நிற்கணும்னா பெருமை வந்துடக்கூடாது, மேற்றின்மையாக எதையுமே நம்ம பேசக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வரும்போது சில நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கணும். த கிரேட்னஸ், நல்ல காரியங்கள், அதாவது மேன்மையான காரியங்களை பார்க்கும்போது தனிப்பட்ட விதத்தில் நமக்கு ஒரு காரியம் புரியணும். அது என்னன்னா, ஏன்னா நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். கர்த்தரனை ஆஸ்வதிக்கும் போது தனிப்பட்ட விதத்தில் பர்சனலாக என்ன பார்க்குறேன்னா, அவர் என் மேல் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். என் மேலே ஒருத்தர் அன்பாக இருக்கிறார்னாலே அவர் எனக்கு ஏதாவது ஒன்றை செய்கிறார் இல்லையா? அன்பு எப்போதுமே எதையாவது ஒன்று செய்யும். அன்பாக இருக்கேன் வெறும் வாயால் சொன்னால் பத்தாது. அன்பு எப்போதுமே ஏதோ ஒன்றை கொடுக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் சில மேன்மையான காரியங்களை, அல்லது எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வரங்கள், அல்லது கர்த்தரின் இடத்தில் பேசுகிற வெளிப்பாடுகள், இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒன்று தான் புரிஞ்சுக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். சரி, அப்படி அந்த அன்பை புரிந்து கொள்ளும் போது நான் என்ன பண்ணுகிறேன், வேதத்தில் தேவனுடைய அன்பில் நிலைத்திருங்கள் இருக்கு. தேவன் நம்மேல் அன்பாக இருக்கும் பொழுது அந்த அன்புக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்க கற்றுக்கணும். ஒருத்தர் நம்ம நேசிக்கும் போது அந்த அன்புக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்கணும். அதுதான் விசுவாசம். அது வெறும் நன்றி செலுத்துறது மட்டுமல்ல, நாம் வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்கள், டெசிஷன்ஸ் எதன் அடிப்படையில் எடுக்கணும்னா, என்மேல் அவர் செலுத்துகிற, என்மேல் அன்பாயிருக்கிற அவருக்கு பிரியமானபடி நான் டெசிஷன் எடுக்கணும். அதை விட இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால், அவர் என்னிடத்தில் சொல்கிறார், நீ எனக்கு ஸ்பெஷல் என்று சொல்லுகிறார். ஸ்பெஷலாக பார்க்கும்போது என்ன பண்ணுகிறார், நமக்கு அற்புதமான காரியங்களை கொடுக்கும்போது ஃபைனலாக எங்கே வராருன்னா, ஒட்டி வச்சதோடைய அர்த்தத்தை சொல்கிறேன். ஒரு மணவாளன் தன் மணவாட்டியிடத்தில் அன்பு செலுத்துவது மட்டுமல்ல, அந்த மணவாளன் அந்த மணவாட்டியின் மூலமாய் அவர் திருப்தி அடைய விரும்புகிறார். ஏசாயாவில் எழுதியிருக்கிறது. இஸ்ரேல் தேசத்தை பற்றி சொல்லும்போது அது ஒரு திராட்சை தோட்டமாய் ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒரு தோட்டம், ஒரு மரம் ஒரு ஆள் வைக்கிறார்னா சும்மா வைக்கல, அது கொஞ்ச நாள் கழித்து கனி கொடுக்கும் தான் பார்க்குறார். அதில் கனி உண்டாகும் போது அதை வச்சவருக்கு சந்தோஷம் உண்டாகிறது. இப்போ தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே வைக்கிறார், நம்மளை ஒரு ஸ்பெஷலாக ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னோட பர்சனலாக நான் சொல்கிறேன், என்னிடத்தில் இயேசுவுக்கு சில எதிர்பார்ப்புகள் உண்டு. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியிடத்தில் சில எதிர்பார்ப்புகள் உண்டு. அது மனைவியால் மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்ணுகிறார், ஒரு அத்தி மரத்திட்ட பசியோடு வரார். ஏதாவது அங்கே சாப்பிட கிடைக்குமான்னு பார்க்குறாரு. அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் இலை தான் இருக்குது. இயேசு அந்த அத்தி மரத்தை சபித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா? இஸ்ரேல் மக்கள்கிட்ட பார்க்கும்போது சொல்கிறாரு, நான் இந்த தோட்டத்துக்கு என்ன செய்யலைன்னு கேட்குறாரு.
இந்த தோட்டத்தை வேலி அடைச்சேன், இந்த தோட்டத்தில் கல் பொறுக்கினேன், இந்த தோட்டத்தில் ஆலை நட்டேன், எல்லாம் பண்ணேன். கனி போய் புசிக்கலான்னு பார்த்தா கசப்பான கனியை கொடுத்ததான். ஸோ தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. தேவன் இவ்வளோ பிரயாசப்பட்டு செய்கிறாரு, ஒரு தோட்டக்காரர் போல எல்லாம் செய்கிறாரு அப்படின்னா அவருக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அவருடைய பசியை, அவருடைய எதிர்பார்ப்பை திருப்தி செய்ய நமக்கு கடமை இருக்கிறது. வெறும் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதே சமயத்தில் அவர் நம் மூலமாய் எந்த காரியத்தில் திருப்தி அடைய விரும்புகிறாரோ அதை நம்ம அவருக்கு கொடுக்கலன்னா அது ஆசீர்வாதமாக அமையாது. ஹல்லேலூயா.